மாற்றுவீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நேரத்தில் வருகின்ற அனைவருக்கும் பொறுப்பாக தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மே தினத்தை கொண்டாடுற தகுதி எதிர்த்தாயா இருக்கு, வேற யாருக்குமே கிடையாதுயா. திமுக என்ன இருக்குங்க சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு தூத்துக்குடி மாநகரம் எடுத்துக்கிட்டா, தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிலாளிகளை பொறுத்த வரையில இன்னைக்கு தொழிற்சங்கம் எத்தனை இருந்துச்சு? இன்னைக்கு ஏதாவது ஒரு தொழிற்சங்கம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது இருக்கா? இந்த மில்லு ஆர்வி மில்ல பொண்ணு கட்டி கொடுக்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த வேலை பார்க்கறது முதல்ல ஆசைப்பட மாட்டாங்க, ரெண்டாவது ஆசைப்பட்டாங்க. ஆமா, ஏன்னா ஆர்வி மில்ல வேலை பார்த்த எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க, எவ்வளவு பேர் வேலை பார்த்தாங்க. அங்க என்ன ஆச்சு? அந்த ஆர்வி மில்லு தொழிற்சங்கம், அங்க திமுக தொழிற்சங்கம் தான் இருந்துச்சு. அவர் தான் இருந்தாரு, பெரியசாமி தான் இருந்தாரு. யாரா மறுக்க முடியுமா? இன்னைக்கு அது தொழிற்சங்கம் இல்லை, மில்லே இல்லை. அதை விட அநியாயம் என்னதுமா, அந்த மில்லு தொழிலாளிக்குன்னு வீடு இருந்துச்சு. உங்களுக்குலாம் தெரியும், போல்பேட்டையில வரிசையா வீடு இருந்துச்சு, ஓடு போட்ட வீடு தெரியுங்களா? வீடு இருந்துச்சு வரிசையா. இன்னைக்கு அந்த வீடே காடும். அந்த வீடு என்ன ஆயிட்டு? பெரியசாமி லாட்ஜ் ஆயிட்டு. எப்படி தொழிலாளியுடைய வீடு பெரியசாமியுடைய லாட்ஜ் ஆச்சு? யாரு? எல்லாம் தொழிலாளிக்கு விரோதமாக கையெழுத்து போட்டு அதனால வந்து கிடைச்சதுதான் அந்த கட்டடம். மறுக்க முடியுமா? அடுத்த ஸ்பின்னிங் மில்லு, அதுலேயும் தொழிற்சங்கம், திமுக தொழிற்சங்கம் இருந்துச்சு. அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. என்ன ஆச்சு? நீங்கள் மில்லே கிடையாது, பிளாட்டு போட்டு வித்துக்கிட்டுங்க. அந்த தொழிலாளி கதி என்ன? இப்போ 2 தொழிலாளி இருக்காங்க, மில் தொழிலாளி. அந்த 2 தொழிலாளிக்கும் வழி என்ன? ஏதாவது பணி கொடுத்துருக்கீங்களா? வீடு கொடுத்தியா? அதில் பென்ஷன் இன்னைக்கு வரைக்கும் பென்ஷன் வருதா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரோட்டில் நிற்காங்க, எத்தனை பேரோ கடந்து சென்றுட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, திமுக காரனுக்கு தான் வாழணும், தான் குடும்பம் வாழணும், இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. நீ பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னால் பேசுகிற தம்பி ராஜேந்திரன் வராட ரொம்ப அழகாக பேசுகிறாரு. நான் எப்படி பேசுகிறேன்னு நினைச்சேன். ரொம்ப சிறப்பாக பேசுகிறாரு தருகிறது, ரொம்ப அழகாக பேசுகிறாரு. என்ன உள்ளே சொல்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு யார் செஞ்சா சொல்லுங்க? திமுக செஞ்சா நாங்கள் செஞ்சோமா? 4 வருஷத்துக்கு அம்மா வந்து ஆட்சி பண்ணாங்க. உங்களுக்கு எவ்வளவு திட்டம் கொடுத்தாங்க? லைட் இருக்குதான் தெரிய மாட்டேங்குது. லைட் இருக்குது. ஆமா, அங்கேதான் அங்கேயே லைட் தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மா நல்லா செஞ்சாங்களா இல்லையா? பிள்ளைகளை அரிசி கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு ஸ்லேட்டு, நோட்டு, புஸ்தகம், புஸ்தி, ஜாமடி படிச்சு, கடை படிச்சு, அட்லஸ், நம்ம தொழிலாளிகளுடைய பிள்ளைகளுக்கு அது போட்டு போற பேக்கு, கால் போற ஷூ, இவ்வளவு கொடுத்து 10ஆம் படிக்கிற சைக்கிள் கொடுத்தாங்க. விலையில சைக்கிள் கொடுத்தாங்களா? லேப்டாப் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா இல்லையா? வாங்கினாங்க இல்ல? உங்களுக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது, மிக்சி கிரைண்டர் ஃபேனு கொடுத்தாங்கல்ல? திராவிட மாடல் கட்சிக்கார கொடுத்தானா? கொடுக்கல. அவன் சொல்றான் 1000 ரூபாய் தரேன்னா தேர்தல் வாக்குறுதியில பரவாயில்ல, தேர்தல் வாக்குறுதியில 1000 ரூபாய் தரேன்னா 1000 ரூபாய் தரேன்னு சொன்னான்ல, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னா கொடுத்தாளா? ஏன் சொல்லுவான? செய்ய மாட்டான். அவன் கேட்டீங்கள இந்த அதுக்கு என்ன சொல்றான்? பெண்களுக்கு தகுதி உள்ள பெண்கள் கொடுப்பானா? நான் கேட்க, ஏடா எங்க பெண்களுக்கு தகுதியை பத்தி பாக்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஓ குடும்பத்தோட பெண்ணை பார்க்க தகுதி இருக்கா? கேட்க, ஓ குடும்பத்தோட பெண்ணுக்கு தகுதி இருக்கா? நீ எப்படி எங்க தமிழ்நாட்டு பெண்ணை பார்த்து தகுதி உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க? என்னடா தகுதி கொடுக்க? என்ன தகுதியை குறைஞ்சிக்க போயிட்டாங்க? நீ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன தகுதி? இன்னைக்கு ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில் ஒரு வாரிய பிள்ளை இருக்குன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வாங்கினா அந்த தாய் தப்ப தகுதியை பற்றி சொல்லுவாங்க. கெட்டுன போய் புருஷன் சொல்லுவான் கொண்டாட்டியை பற்றி. இவன் சொல்ற 1000 ரூபாய் காட்டி தகுதியை பார்த்து கொடுப்பானா? தரம் கெட்ட போய சொல்லலாம் பார்த்தா சரி. இவ்வளவு பாருங்க, நாங்கள் எல்லாம் கொடுத்தோம். உங்களுக்கு பேர் காலத்துக்கு ரூபா கொடுத்தோம். கொடுத்தமா இல்லையா? 18,000 கொடுத்தோம்ல? ஏமா 18,000 கொடுத்தோம். 18,000 கொடுத்தோம். அது மட்டுமா உங்களுக்கு சீமந்த பண்ணி கொடுத்தோம்.
இந்த புள்ளி தாடிக்கு தங்கம் 50,000 படம் நீ பாருங்க பவுனோட ஏறிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது அம்மா கொடுத்த தங்கம் 80,000 ரூபா ஒரு பவுனு. இன்னைக்கு அம்மா கொடுத்தாங்கல்ல, படித்த பிள்ளைங்க 50,000 படமும் 10th கீழே படித்தவங்களுக்கு 20,000 படமும் ஒரு பவுன் தங்கையும் கொடுத்தாங்கல்ல. வாங்கினீ இல்லை இப்போ இல்லையாமா சொல்லுங்கம்மா. இவ்வளோ கொடுத்தா இவன் கோடவாய கொடுத்தானா? இப்ப என்ன கேஸ் போடுறான்? எத்தனை கேஸ் போட்டு பார்ப்போம். காத்து படத்துல கேஸ் போட்டான் விட்டா அதை பார்த்த ஏன்னா சின்னப்பா அறிவில்லை, அதனால பார்த்தா பேச வேண்டியிருக்கு. நான் கேட்கிறேன் என்ன நீ என்ன பண்ண? இதை விட்டா இன்னைக்கு எவ்வளவு வரி கூட்டியிருக்கான். தண்ணி வரி கூட, மின்சார கட்டணம் கூட கூட்டிட்டா, வீட்டு வரி கூட, வீட்டுல கூட்டிதான் பால் வடை கூட, சிலிண்டர் குறைப்பான் முடியல. இவ்வளவு கூட்டியிருக்கான். எதையாவது குறைச்சிருக்கானா? இவ்வளவு கூட்டி என்ன பண்ணியிருக்கான்? இன்னைக்கு வரி எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான் நம்ம பேர்ல. 35 லட்சம் கோடியா நம்மளே 35 லட்சம் கோடி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்கியிருக்குது 9 லட்சம் கோடி. இப்போ கடன் வாங்கியிருக்குது 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான். நான் கேட்க அந்த பணம்லாம் எங்க? பணம்லாம் எங்க? இன்னைக்கு இன்சூரன்ஸ் போறாங்க. நம்ம காப்பீட்டு திட்டம், அம்மா காப்பீட்டு திட்டம் நம்ம ஒழுங்கா கொடுத்தோம் அந்த மக்களுக்கு. இன்னைக்கு அந்த பணம் கிடையாது, பணம் கிடையாது. இந்த பணத்தையா அவன் பேர் நான் மருமவன், அவனும் கண்குடி அடிச்சுக்கிறாங்க. அதான் சொல்றேன் கேட்க எவ்வளவு அநியாயம் பாருங்க. நான் ஒரு டாக்டர்கிட்டே கேட்டேங்க, அவங்க சொல்றாங்க பணம் இல்லை, இன்சூரன்ஸ் பணம் இல்லை. நீங்க இன்னைக்கு ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவுதான் ஒரு குடும்பத்துக்கு. அதே ஆளுக்கு அவன் போய் கேட்கானே சோம்புலன்னு ஹார்ட் அட்டாக்கா, உடனே கொண்டு காமிச்ச உடனே இந்த கார்டு இருந்தா போதும், அதை வச்சு அந்த இருக்க ஆஸ்பத்திரிக்கு உடனே பணம் கட்டணும். இவங்க அந்த இன்சூரன்ஸுக்கு அனுப்புவாங்க. இது ஏற்க அந்த பணம் இவங்களுக்கு சேரணும். ஆனா பணம் வரல, யாரும் பார்க்க மாட்டேங்காங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை நடந்துருக்கு. காரணம் பணமே இல்லை. அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. கோடி கோடியா கொள்ளையடிக்கான். அவனுக்கு என்ன, குடும்பம் நல்லா இருக்கணும். அவன் 1 2 கட்டினா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் 2 3 கட்டி வச்சிருக்கான். பாருங்க அவன் அநியாயத்தை பாருங்க. அதில் வேற ஒரு அமைச்சர் அவன் எவ்வளவு அழகா பேசுறாங்க. ஆனா நம்ம சொன்னோம் அவனை காலி பண்ணணும், அவனை வெளியேற்றணும். மாட்டேன்னு அவனை மட்டும் அவன் பேசுற பேச்சு பார்த்தீங்களா? பேசுற பேச்சாது ஒரு மனுஷன் பேசுவானுங்க. நான் தான் சொன்னேன், சொன்னேன் அவன் வனத்துறை அமைச்சர். நீங்க போனீங்கன்னா சூக்கு போனீங்கன்னா சில சூழல் மிருகம் இருக்கும், சில சூழல் ஒண்ணுமே இருக்காது, சும்மா ரூம் கிடக்கும். அதுல அடைக்கணும், உண்மையில அதுல அடைக்கணும். பேசுற பேச்சு அப்படி பேசிங்க, உங்களுக்கு தெரியாது, வளர்ந்து தெரியாது, இப்படிதான் தெரியாது. அவ்வளவு மோசமான பேச்சு. நம்ம போராட்டம் நீங்க தூக்கி வழியா போட்டுருக்கான். அந்த நேட்டா தானே போட்டான். முதல்ல உடனே செய்யணும்ல, சொன்ன என்ன அது கோர்ட்டு கட்டிக்கு போய் கோர்ட்டு கட்டி பாருங்க. அவ்வளவு மோசமான பேச்சு. இவன் அவனா சொன்னான், ராஜேந்திர தம்பி சொல்றாங்க ஓசி பஸ் ஏடா உங்க அப்பா விட்டு பணமா? நான் கேட்கிறேன், நான் பொன்முடி உங்க அப்பா விட்டு பணத்தை ஓசி பஸ் கொடுற யார் படம்? மக்கள் வரி படம். நீங்க பாருங்க, கடையில் பூரா பெருக்கிட்டான். இந்த அம்மா சொல்லிச்சு, நம்ம ஊர்ல இருக்க அநியாயத்துக்கு அந்த அம்மா நம்ம ஊருக்கு எம்பி அது சொல்லிச்சு. எங்க அண்ணன் முதல்ல வந்த உடனே கையெழுத்து எழுத போடுவார்னா மது விளக்குலாம் கையெழுத்து போடுவாரு. சொல்லிச்சா இல்லையா? சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, தூத்துக்குடியில தமிழ்நாட்டில் பூரா விதவைகள் படுத்துட்டாங்க, ஆம்பளையாத்துக்கு பூரா குடிச்சு செத்துக்கிட்டாங்க. அதனால வந்த உடனே மது வளத்துல கையெழுத்து போடுவது. போட்டாரா
போடலை. அப்ப இவன் என்ன செய்யணும்? இவன் என்ன செய்யணும்? இவன் சொல்றாள், ஏமா உனக்கு எந்த ஊரு? சிங்கப்பூர். எங்க இருக்கு வீட்டுக்காரங்க? இருக்காரு சிங்கப்பூர்ல. அங்க என்ன செய்யறாரு? அங்க பிரச்சனை, அங்க வேலை பார்க்காரு. இவன் தப்பா பேட்டியில சொல்லுது, மகன் எங்க? மகன் சிங்கப்பூர்ல என்ன செய்யறாரு? அவன் அங்க பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேலை? ஒரு சேலை போட்ட பிள்ளைய விட்டுட்டு அந்த அம்மாங்க இருக்கு. நீ இருக்கு சரி, நீ சொன்னதை செஞ்சியா? உடா முடிஞ்சுதா? ராணிக்கடை கூட முடிஞ்சுதா? நீ பாருங்க, எங்க பார்த்தாலும் வியாபாரம் எடுத்துக்கிட்டா 2 கொலை 3 கொலை. பாவம் காவல்துறை எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அம்மாட்ட குத்தி போட்டு போயிடுறான். இவங்க சோசியமா பார்க்காங்க, கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்காங்க. லோன்னு அலையிறாங்க, தேடி அலையிறாங்க. அந்த அளவுக்கு காவல்துறைக்கு நம்ம காவல்துறை ஒரு சிறந்த காவல்துறை. நம்மெல்லாம் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, நம்ம தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியா இருக்கும்போது சரி, இந்த வெயில் நேரத்தில் அவனுக்கு நம்ம மோர் கொடுப்போம். இன்னொன்று மோர் கொடுத்தோம். அவன் கொடுக்கானா? கொடுக்க மாட்டான். அவன் என்னை கொடுத்தான், அந்த மோரை எடுத்து திட்டு விடுவான். அவன் எப்படி இருக்கு பாருங்க. அவன் அப்படிப்பட்ட காவல்துறை. இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரே கொலை கொண்டை. 4 பதினோரு நிற்கா, என்னடா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா போதும், முன்னாள் செல்ல வச்சு விளையாடிட்டு இருப்பான். இப்ப செல்ல வச்சு விளையாடல, இப்படி கசகிட்டு இருக்கான். இப்படி கசகிட்டு இருக்கான். என்னடா பார்த்தா கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா. என்னைக்கா உண்டா நம்ம நாட்டில்? லோடு லோடா பிடிக்காங்க, தண்டுனா பிடிக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இந்த திமுக ஆட்சியில். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை வெட்டு குத்து. இதில் வர அன்னைக்கு பாருங்க, ஒரு ஒரு கிராமத்தில் இருக்க பெண்மணி காதில் கிடந்த 3 கிராமம் 4 கிராமம் தண்ணி, அதுக்காக கொண்டு போட்டு போயிட்டான். பாருங்க, நம்ம காவல்துறை தேடி அலைய விட்டு காவல்துறைக்கே இல்லை, சும்மா இருக்க மாட்டேங்கான். எங்க பார்த்தாலும் ரவுடித்தனம். அந்த அளவுக்கு திமுக எவ்வளோ ஆடுறானோ அவ்வளோ ஆடுறான். கொள்ளையடிக்க அவன் தலைவன் பார்த்தா அவன் பாட்ட கொள்ளையடிக்கான். நீ மேதி நட்டம் கொண்டாடுறான். நான் இது மேதி நட்டை சொல்றேன். இந்த தொழிலாளிகளுக்கு, அவன் இந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிகளுக்கு இந்த ஊதிய உயர்வு வாங்கன்னு சொன்னான். அப்போ நாம ஏற்கனவே சொல்லி நம்ம இருக்க சொன்னோம், ஊதிய உயர்வு கேட்டான். அதுமாதிரி பெண்டிங் இருக்கிற பணம் அதையும் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ நம்ம சொன்னோம், நாங்கள் ஊதிய உயர்வு கொடுத்துருவோம், பெண்டிங் இருக்கிற பணத்தை பிறகு தாரோன்னு. இல்லை எங்களுக்கு கிடையாது, நாங்கள் தந்தாத்தா அப்படின்னு ஆனா கடைசியில் ஓட்டாங்க போட்டான். இன்னைக்கு 2 இல்லை, வெறும் கையை சூப்பிட்டு இருக்கான். ஆமாம், வெறும் கையை சூப்பிட்டு உட்காந்துருக்கான். கிடையாது, கொடுக்கல. தொழிலாளிக்கு என்ன பண்ணிட்ட நீ? இப்போ நாங்கள் நடிஞ்ச தொழிலாளி சொல்லி அவங்ககிட்ட இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பணம் வச்சு 1 லட்ச ரூபா கொடுத்தோம். 2 லட்சம் கொடுத்தோம்ல, 2 லட்சம் 2 தொழிலாளிக்கு கொடுத்தோம். கஷ்டப்பட தொழிலாளிக்கு இவன் கொடுத்தானா? கொடுக்கல. அவன் கொடுக்க நான் போய் அமெரிக்காவில் போய் முதலீடு வாங்க போறான். என்னது முதலீடு? அது குத்த கட்டியிருந்தான். அது திருமணம் போனது ஹோட்டலுக்கு. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாரி ஹோட்டல்னா சர்வர் டீக்காக ட்ரெஸ் போட்டு கை கட்டி இருப்பான். பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் இருக்கான், கை கட்டி இருப்பான். அவன் இவருக்கு என்னென்ன சாப்பாடு தெரிஞ்சு அதை கொடுத்தான். இவன் அதை வாங்க அதை போட்டாரு. முதலீடு பண்ணுறான் 3000. இவன் சாப்பிட்டு அதுல பிள்ளை வச்சு அதை வச்சு திருப்பி கொடுத்தான். வேலை வாய்ப்பு கொடுத்தானா? எப்படி இருக்கு பாருங்க. கேட்டாங்க, அவன் சொல்றான் 3000 கோடி மொழியில் வாங்கிட்டு இருக்காரு. நீ ஹோட்டலில் போய் சாப்பிட போன இடத்துலாம் வேற கொடுத்த இதை வச்சுக்கிட்டு இவன் மொழியில் வாங்கிட்டு வந்துட்டான். இதை சொல்றான், ஏமாத்துறான். அதை விட அறியாம பார்த்தீங்கன்னா அவங்க திமுக சொல்றான், எங்க தலைவர் சைக்கிள் ஓட்டுறாரு, ரொம்ப கெல்த்தியா இருக்காரு. அப்ப கேட்டேன், எல்லாம் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா? அவர் சைக்கிள் தான் ஓட்டுறாரா? நல்லா பாரு அப்படின்னு. இல்லை, எங்க தலைவர் தான் சைக்கிள் ஓட்டுறாரு. நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் பண்ணிருந்தேன். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா
என் முழு ஒரு படம் வச்சிருச்சு. அந்த படத்தை பார்த்த உடனே நம்ம படத்தை வச்சிருக்காங்க பக்கத்தில் போய் பார்த்தா கையில் கை நீட்டிருச்சு. நானே பைபிள் வச்சு தருகிறேன், எனக்கு இது கை நீட்டிருச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எதடா இது, நான் பைபிள் வச்சிருப்பேன், நீ கை நீட்டிருக்க, அது யாருன்னு கேட்டா, அண்ணா வருத்தப்படாதீங்க, முழு உறவு கிடைக்கல, தலைதான் நீங்க, கீழே உருவம் வேறாது. அதே மாதிரி அவன் யார் சாரினு தலைவன், அவன் ஓட்டுறது வேறாது, ஓட்டுறது வேற. சைக்கிள் கூட ஓடுத்துக்கலாம். கேட்க நீ சைக்கிள் ஓடுறது அமெரிக்கா போடிய, இந்த அருக்கே பெரியா போயிடுச்சு, நான் சைக்கிள் வாங்கி தரேன், ஓட்டு பார்ப்போம். எதை ஓட்டுறது யா ஓட்டிக்கிட்டு இருக்கானே, எதை ஓட்டம் தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்காக நல்லா கட்டுக்குவாங்க. இங்க வந்தாருமா யார், ஸ்டாலின் இங்க போது வந்தார நம்ம அந்தரத்துல மக்கள் கஷ்டப்பட்டவங்க பயணி வச்சிருக்காங்க. பயணி வந்தா பயணியை பிடிச்சிட்டு துக்கம் கொடுத்து சும்மா போக வேண்டியான. அவங்ககிட்ட கேட்டிருக்கான், என்ன செய்தி கம்மியா இருக்கு பயணியில, இவன் தான் நமக்கு முதலமைச்சர். இவன் கேட்காயா பயணியில செய்தி கம்மியா இருக்கலாம். இதே மாதிரி முன்னால நான் திமுக கொஞ்ச நாள் மண்ணெளி போட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு அம்மா பெரிய மாதிரி அதுவும் இதாச்சு. அந்த அம்மாவும் நான் கருணாநிதி, அவன் பேர் பெரியசாமி, பெரியசாமி, நம்ம இவ இந்த இறந்து போனானு ஒரு வருஷம் சும்மாவே துப்பு வாங்கி செத்தானே, ஏங்க அமைச்சரா இருந்து இதே பிஜேபி முரசொலி மாறன் எல்லாம் உட்காந்துருக்க உள்ள. அப்போ முரசொலி மாறன் என்கிட்ட கேட்காது, என் மாவட்டம் வியாபாரத்தில் கொண்டு அவரை விடணும், நான் வேலை உட்காந்துருக்கோம், அதை போய்கிட்டு இருக்கோம். ஒரு கேட்காரு, மாவட்டம் உங்கள் ஊர் ரொம்ப செழிப்பாக இருக்கு அப்படின்னாரு. என்னென்ன சொல்றீங்க, பச்சை பசேன்னு இருக்கு, எதை பார்த்து ஒடே பார்த்து விடணும், ஒடே பார்த்து கேட்ட சொல்கிறாங்க. கருணாநிதியும் ஆமாப்பா அவன் சொல்கிறது கருணானப்பா நல்லா செழிப்பாக இருக்கு, எங்கப்பா என்ன நதி பாயுது, எங்கள் வியாபாரம் சார் நீ தான் கொண்டு காட்டு ராத்திரி. அவன் கேட்டா மானங்கிட்ட போய் இப்படி கேட்டான். நான் அவனை சொன்னேன், ஏன்னா அது நன்னோட கூட இது கூட அது விறகு வச்சு இவன் பிடிச்சாதிக்கான பெரிய புத்திசாலி. இதை வச்சா மக்கள் விறகு வெட்டி பழைக்காங்க. எது இந்த எந்த உடைய தீமோடைய, அது எந்த உடைய வச்சு விறகு வெட்டுவாங்க, நன்றுவடை கருவடை இதுதான் இவன் சொல்றான். அப்படி அவனு அதுக்கு இவன் பைக் பதில் பெரிச்சா அப்படி சொல்றான். ஏன் சொல்ல இது கூட தெரியல. ஒரு உடம்பரம் எப்படி இருக்கும் உடம்பு அதே தெரியாதவன்லாம் அமைச்சராக இருந்திருக்கான், மத்திய அமைச்சரா. இதான் திமுகவுடைய வரலாறு. இந்த திமுகவுடைய வரலாறு தான். இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பொங்கலுக்கு கொடுத்தோம்ல, வாங்கினீங்களா பச்சை அரிசி 1 கிலோ அழகா 2 கரும்பு நல்ல கொலையோட இதையும் கொடுத்து, அது சொல்ற இதையும் கொடுத்து, உங்களுக்கு முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், மண்டை வெள்ளம் கொடுத்தோம்ல, ஏலக்காயெல்லாம் கொடுத்தோம். இவன் என்ன கொடுத்தான், ஒரு சூத்த கரும்பு, ஒத்த கரும்பு, அது வந்து மாடு வளர்க்குறதுக்கு கேட்டா அதை கொடுத்தான். அதையும் கொடுத்துட்டு 1 கிலோ பச்சரிசி, அது பார்த்தீங்கன்னா புளித்த பச்சரிசி கொடுத்துட்டு, அதுக்கு என்ன கொடுத்தாருமா, பொங்கலுக்கு சீனி கொடுத்தான். எவனால் சீனி பொங்கல் சீனி போடுவாங்களா, யாரா பொங்கல் சீனி போடுவாங்களா? பொங்கலுக்கு என்ன போடணும் கூட தெரியாதவன்லாம் நீங்க முதலமைச்சர். ஆனா நம்ம ஆளு 5 தாத்தா, காந்தி தாத்தா, பெரிய தாத்தா கொடுத்தாருல, வாங்கி இல்ல ஏமா 5 தாத்தா கொடுத்தாருல, அப்போ அதான் பெரிய தாத்தா. 2001 கிடையாது.
5 தாட்டா 500 ரூபா தாள் 2500 ரூபா தம்பி ராஜேந்திரன் கூட சொன்னான், அந்த ஞாபகம் சொல்லியிருக்கான். கேட்டா 2500 ரூபா கொடுத்தாங்க. இவ்வளோ கொடுத்து உங்களை பொங்கல் சிறப்பாக கொண்டாடினாங்க. அந்த சாமி அங்கேருந்து நிற்கும் அந்த வீட்டில். அந்த கரும்பை வச்சு சாமி விட்டா, இவன் கொடுத்த கரும்பை வச்சு கொடுத்தா இருக்கிற சாமியை வீட்டை விட்டு போயிடும். எவ்வளோ மோசமாக இருக்கு. இவன் என்ன ஆட்சி நடத்துறான்? பூரா பொய் தான், பூரா பொய். நேற்று 1 டன்ல எல்லாமே அறிக்கை கொடுத்துருக்கான் அவன் இஷ்டத்துக்கு. 1 டன்ல 110 விதினா என்னன்னு தெரியாதவெல்லாம் நீங்கள் வந்துட்டான் மேலே. இதோடது இந்த இப்போ 36 சிப்பாய்கள் விட்டாங்களா, அதுக்கிட்ட நீங்கள் சரியாக கவனிச்சு இல்லை, அதை பற்றி பேசினாங்களா கண்டன தீர்மானத்துக்கு. அப்போ அந்த பையன் போன வைப்பாங்க என்ன பண்ணா பார்த்தீங்களா இல்லையா? நீ பார்க்கல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்படி சீவிட்டு இருக்கான். ஆமாங்க, இப்படி சீவிட்டு இருக்கான். அவன் 36 ரூபா செத்ததுக்கு கண்டன தீர்மானம் கொண்டு வரணும்னு பேசுறதுக்கு அது பேசுறான், முன்னோடி பண்ணிட்டு இருக்கான். இவன் சீவிட்டு இருக்கான். நீங்க அதை பார்க்கல. காஷ்மீர்ல பகல்காம் நடந்துச்சுல பிரச்சனை, இவன் சீவிட்டு இருக்கான். நேரத்தை பாருங்க, இப்படி ஒரு மோசமான ஆட்சி தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க மக்கள் யோசனை பண்ணுங்க, யார் நல்லது செய்வா? ஏம்மா தாய் கொஞ்சம் கவனிமா, நாடகத்து போடுமா, நேராயிட்டா இப்போதான் நாடகம் தான் விடிய விடிய நடக்காமா. நானும் அன்னைக்கு எம்ஜிஆர் படம் ஒன்று போட்டுக்காங்கன்னு நீங்க போட்டு பார்த்தா அங்கே எம்ஜிஆர் படம் பேர்ல நாடகம். அவங்களும் அநியாயம், பெரிய அநியாயமா இருக்கு. அது இவன் தான் செய்யறான், இவன் குடும்பம் தான் செய்யுது. அதனால கொஞ்சம் கவனிங்க, தயவு செய்து நாட்டை கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு யார் நல்லது செஞ்சா, உங்களுக்கு யார் நல்லது செஞ்சா அதை யோசனை பண்ணுங்க. அம்மா எவ்வளவு திட்டம் கொடுத்தாங்க, அதே திட்டம் எடப்பாடியார் கொடுத்தாரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எங்க ஊர்ல தண்ணி கொண்டு வந்தது ஐயா குடிசு தூத்துக்குடி. இல்லாட்டா தண்ணி கிடையாது எங்களுக்கு. கேட்டா வேறே தூத்துக்குடி தான், தண்ணி கிடையாது. அன்னைக்கு குடிசு ஐயா வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் சேரங்கனாக இருக்கும் பொழுது கொண்டுட்டாங்க. எங்கேருந்து? வள்ளநாடு அகலத்திலிருந்து. இங்கேருந்து தான் பம்பு போச்சு. இதில் ஒரு ஸ்டேஷன் இருக்கு, இதில் ஒரு ஸ்டேஷன் இருக்கா சொல்லாத. திமுக பார்த்தா வித்துட்டுருவான். புதுப்பட்ட வேட்டு குடிச்சு எல்லாம் இல்லை வச்சு இப்படி தான் தண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு யாருமே தண்ணி கொண்டு வரல. 2வது திட்டம் கொடுத்தது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 2வது திட்டம் கொண்டாங்க, அகலத்திலிருந்து 2வது குடிநீர் திட்டம் புரட்சி எம்ஜிஆர் கொடுத்தாங்க. 3வது திட்டம் கொடுத்தது யாருப்பா? நம்ம புரட்சி தலைவர் அம்மா 93ல் கொடுத்தாங்க. இதுக்கிடையே ஜனசா கூடிட்டு 2011 எலெக்ஷன் அம்மா கேட்காங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. நாங்களாம் அதிகப்படுத்துறாங்க. அப்போதான் அண்ணாநகரில் வச்சு அப்போ சொல்கிறோம், பேசும்போது சொன்னோம், அம்மா எங்களுக்கு தண்ணி காணாது, தண்ணிக்கு கொடுக்கணுமான்னு. உடனே அம்மா தான் நம்ம வெற்றி பெற்று வந்தால் 4வது பைப்பில் திட்டம் 300 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 4வது பைப் திட்டம் ஓடி தண்ணி தெருப்புலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் அவங்க நேருக்கு அடைக்க தெரியல. ஆமாங்க, தெருப்புல பூரா பாருங்க தண்ணி ரொம்ப போயிட்டு இருக்கு. கேட்டல இதே இது நம்ம அண்ணன் கோயில்பட்டி வீரர் கடம்பூர் ராஜில அவர் என்ன பண்ணா தெரியுமா? பார்த்தாரு எல்லாரும் தண்ணி கொண்டு போறான், இதுலேருந்து சோழப்படி ஆத்திலிருந்து நம்மளும் கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம மக்களும் கோயில்பட்டி மக்களும் நம்ம வெள்ளாடு தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அவரும் அதை சாங்ஷன் பண்ண வச்சு அம்மா கொண்டு வந்து இன்னைக்கு கோயில்பட்டி மக்களும் பல்லாறு தண்ணி குடிச்சுட்டு இருக்காங்க. இது சாதனை. நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னால எத்தனை கம்யூனிஸ்டுக்காரர் எம்எல்ஏ இருந்தான்? எவனுக்காக அந்த கூடு இருந்துச்சா? செஞ்சியா கேட்க? எவனுக்காக செஞ்ச குடிநீர் இல்லை. அந்த எண்ணம் வந்துச்சா? அந்த எண்ணம் வருதுதான்
அது தலைவருடைய பிள்ளைகள், அம்மாவுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த எண்ணம் வரும், மக்களை காக்கிற எண்ணம். அப்பேற்பட்ட எண்ணம் வந்திருக்கு. நீங்க எங்களுக்கு மீண்டும் ஆதரவு கொடுங்க, ரெட்டலைக்கு ஆதரவு கொடுங்க. நாங்க எப்போ உங்களுக்கு உறுதியாக இருப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு